இந்த சென்னையில பெரிய வெள்ளம் ஏற்பட்டு எவ்வளவு பாடுபடுறாங்க. பட்டாத பாடுபடுறோம் இல்லையா? கட்டடங்கள்லாம் மூழ்கிடுது, தொழிற்சாலைகள் மூழ்கிடுது, தரமட்டம்லாம் மூழ்கிடுது. ஒரே நாள்ல ஊத்தி முடிச்சிருது வெள்ளம். 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு. சென்னையில இந்த வெள்ளம் பாதிக்காம இருக்க பண்ண முடியுமா முடியாதா? முடியவே முடியாது அப்படின்னு சொல்ற கூட்டம் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே சொல்லுவாங்க, எல்லாமே காங்கிரீட் தளம் ஆயிட்டு, காங்கிரீட் கட்டடங்கள் ஆயிட்டு அப்படின்னு. உண்மை என்ன தெரியுங்களா? உண்மையிலேயே ஒரு சொட்டு தண்ணியோட பாதிக்காம இருக்க பண்ண முடியணும்னா என்ன செய்யணும்? அந்த தண்ணியை மழையே பெய்யாம அல்லது மழை பெஞ்சாலும் இந்த தண்ணியை அழிக்க கத்துருக்கணும். 1300 சதுர கிலோமீட்டர் உள்ள பெய்கிற தண்ணீரை அப்படியே கொண்டு போய் 2 ஆத்து வழியா வடிய வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மந்திரி கிட்ட தகராறு பண்ணி மந்திரி நான் பக்கெட்டா எடுத்துட்டு வந்து கொண்டுட்டு போவார் தண்ணிய. அதெல்லாம் நடக்காது. ஆனா ஒரு கட்டடங்களை சுற்றி உள்ள இந்த 1300 கிலோமீட்டர் பரப்பளவுல அவ்வளவு நீரையும் பூமியை உறிஞ்ச செய்ய முடியும். ஒரு நாள் இல்ல.